அனைவருக்கும் மதிய வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது ஆகுமெண்ட் ரியாலிட்டி, மெய்நிகர் தோற்றம். மெய்நிகர் தோற்றம் என்பது நிஜ உலகில் கணினி உருவாக்கிய படங்கள், ஒலி, வீடியோ அல்லது தகவல்களை சேர்த்து காட்சி அளிக்கும் தொழில்நுட்பமாகும். இது நிஜம் ப்ளஸ் மெய்நிகர், ரியல் டு விர்ச்சுவல் அனுபவத்தை நமக்கு வழங்குகிறது. ஆகுமெண்ட் என்பதன் பொருள் மேம்படுத்தப்பட்ட அல்லது அதிகப்படுத்தப்பட்ட, அதாவது நிஜ உலக தோற்றத்தை மேம்படுத்தும் மெய்நிகர் தொழில்நுட்பம் என்பதே மெய்நிகர் தோற்றம். இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தா, நிஜ உலகில் மெய்நிகர் பொருட்கள் சேர்க்கப்படும். ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் அல்லது ஏஆர் கண்ணாடிகள், ஸ்மார்ட் கிளாஸஸ் மூலம் அனுபவிக்கலாம். 3D அப்படின்னு சொல்கிற 3 பரிமாண காட்சிகள் உருவாக்கப்படும். பயனாளர் நேரடி தொடர்புடன் இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கற்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அப்படின்ற ஒரு படம்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு கண்ணாடி போட்டு நம்ம பார்த்தோம்னா அது 3D எஃபெக்டில் நம்ம பக்கத்துலேயே வர மாதிரி தெரியும். அதுதான் கல்வித்துறையில் இதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, விஞ்ஞானம், அதில் மனித உடல் அமைப்பு, சூரிய குடும்பம் போன்றவற்றை 3Dயாக காண முடியும். சரிங்களா? மனித உடல்கள், அந்த லங்ஸ் எப்படி செயல்படுது, ஹார்ட் எப்படி ப்ரீத் பண்ணுது, அப்படின்னா மனித உடலில் இருக்க ஒவ்வொரு ஆர்கனும் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம 3D எஃபெக்டில் பார்க்க முடியும். அதே மாதிரி சூரிய குடும்பங்கள் எப்படி 9 கோள்களும் எப்படி சுற்றி வருது அப்படிங்கிறது அப்படி உண்மையாக பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி நம்மளால் இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டியில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில், வரலாறில் எந்த மாதிரி பழமையான இடங்கள் மெய்நிகர் வடிவில் கற்றுக்கொள்ள முடியும். பழமையான இடங்களை எல்லாம் நம்ம போய் இதில் 3D எஃபெக்டில் பார்க்கலாங்கிறாங்க. வடிவியல், ஜாமெட்ரி காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இப்போ ஜாமெட்ரி போர்டிலெலாம் வரைஞ்சி போடுவாங்க இல்லையா? இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வச்சு பார்த்தோம்னா அந்த ஜாமெட்ரியை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத அந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம்னா அழகாக நமக்கு காட்சிப்படுத்தி கொடுக்கும். மொழி கற்றல், ஒலி, படம், இயக்கம் மூலம் புரிதல் மேம்படும். மாணவர்களின் ஆர்வம் மற்றும் ஈடுபாடு அதிகரிக்கும். மெய்நிகர் தோற்றத்தின் நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா, கற்றல் அனுபவத்தை நடைமுறை மற்றும் சுவாரஸ்யமாக மாற்றுகிறது. நேரடி காட்சி, ரியல் டைம் விசுவலைசேஷன் மூலம் புரிதலை மேம்படுத்துகிறது. செயற்பாட்டு கற்றலை, ஆக்டிவ் லேர்னிங் ஊக்குவிக்கிறது. மாணவர்கள் அவங்களே ஒரு ஆக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மெய்நிகர் தோற்றம் ரொம்ப உதவிகரமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. மாணவர்களின் நினைவாற்றலை உயர்த்துகிறது. இதனுடைய குறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, தொழில்நுட்ப வசதி இல்லாத பள்ளிகளில் பயன்படுத்துவது மிகவும் சிரமம். அதிக செலவான கருவிகள் தேவை, அதிகப்படியான செலவாகும். அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஒரு சில ஸ்கூலில் இப்போ வச்சுருக்காங்க, நிறைய ஸ்கூலில் இல்லை. இதே ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் இந்த ஒயிட் போர்டு, விர்ச்சுவல் ரியாலிட்டியில் எல்லாமே கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. குழந்தைங்களுக்கு அதனால் நல்லா இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, கிளாஸில் நல்லா கவனிப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு எல்லாமே உதவியாக இருக்குது. இதுக்கு அதிக செலவாகிறதுனால நிறைய ஸ்கூலில் இது வைக்கிறதில்ல. அந்த கருவிகள் தேவைனால நீண்ட நேரம் திரை நோக்கும் போது கண் சோர்வு ஏற்படுது. இதில் நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. பயன்படும் கருவிகள் பார்த்திங்கன்னா, ஏஆர் ஆப், கூகுள் லென்ஸு, QR ஃப்ளாஷ் கார்ட்ஸ், 3D பார்ஸ், அதே மாதிரி ஏஆர் கண்ணாடிகள், மைக்ரோசாஃப்ட் லென்ஸ், மேஜிக் லீப், கூகுள் கிளாஸ், இந்த மாதிரி கருவிகள்லாம் இந்த இதுக்கு பயன்படக்கூடிய கருவிகள்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முடிவுரை. மெய்நிகர் தோற்றம் என்பது நவீன கல்வி உலகில் கற்றலை உயிர்ப்புடன் அனுபவமிக்கதாக மாற்றும் புதுமையான தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க. இது நிஜம் மற்றும் மெய்நிகர் உலகங்களை கலந்த எதிர்கால கற்றல் கருவி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.